நடிகர் ரவி மோகனுக்கும் அவரோட மனைவி ஆர்த்திக்கும் இடையே வந்த கருப்பு வேறுபாட்டால் 2 பேரும் பிரிஞ்சு வாழுறாங்க. இவங்களோட விவாகரத்து கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. இவங்க பிரிவுக்கு பின்னணி பாடகி கெனிஷா தான் காரணம்னு சோஷியல் மீடியால பேச்சு கிளம்பிச்சு. இதுக்கு கெனிஷாவும் பதிலடி கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆர்த்திக்கு எதிரா கெனிஷா பேசக்கூடாதுன்னு ஆர்த்தி தரப்பு கோர்ட்ல இடைக்கால தடை வாங்கினாங்க. இதனால நான் ரவி மோகன் கிட்ட இருந்தும் சென்னையில இருந்தும் விலகி போறேன் அப்படின்னு கெனிஷா அதிரடியா அறிவிச்சாங்க. இனி சும்மா இருக்க மாட்டேன். கடந்த 2 வருஷமா நான் அமைதியா இருந்தேன். ஆனா இனிமே யாராவது என்ன சீண்டுனாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். என் மீதான விமர்சனங்களை நிறுத்திக்கோங்க. எனக்கு விவாகரத்து கிடைக்கிற வரைக்கும், என் பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும், இந்த சைபர் புல்லியிங் டார்ச்சர் முடியற வரைக்கும் நான் இனிமேல் புதுசா எந்த படத்திலையும் நடிக்க மாட்டேன். என் படங்கள் தியேட்டருக்கும் வராது. நிம்மதி இல்லாததால இந்த முடிவை எடுத்திருக்கேன். இப்ப கைவசம் இருக்கிற படங்களை கூட ரொம்ப சிரமப்பட்டு மன போராட்டத்தோட தான் நடிச்சு கொடுத்துட்டு இருக்கேன். ரவி மோகன் இப்படி ஒரு இமோஷனல் பேட்டி கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஆர்த்தியோட அம்மா சுஜாதா இதுக்கு தகுந்த பதிலடி கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1.5 வருஷமா கோர்ட்ல இருக்கிற விஷயத்த பத்தி இன்னைக்கு ரவி மோகன் பொதுவெளியில பேசியிருக்காரு. நாங்க எந்த தப்பும் செய்யல. தப்பு செய்யாததால நான் அழவும் மாட்டேன், இமோஷனலாகவும் மாட்டேன். ரவி மோகனோட இந்த பேச்சால குழந்தைகளுக்கு தான் மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. ரவி மோகனுக்கு அப்படி என்ன மன உளைச்சல்னு எனக்கு தெரியல. குழந்தைகளை பார்க்க ஆர்த்தி அனுமதிக்கலன்னு அவர் சொல்றது அப்பட்டமான பொய். என் மேல வர்ற அவதூறுகளுக்கு நான் கண்டிப்பா பதில் சொல்வேன். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி ஒரே பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கிறது ஒன்னும் தப்பு கிடையாது. கேஸ் கோர்ட்ல இருக்கிறதால தான் நான் இதுவரைக்கும் இத பத்தி பேசல. எல்லா பெற்றோரும் அவங்க குழந்தைகளுக்காக தான் வாழறாங்க. ரவி மோகன் விவாகரத்து கிடைக்கிற வரைக்கும் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் ஆர்த்தியோட அம்மா அவர் சொல்றதெல்லாம் பொய்ன்னு மறுத்திருக்காங்க. இந்த விவகாரம் இப்ப கோலிவுட்ல பெரிய பரபரப்ப கிளப்பியிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அப்டேட்டோட சந்திக்கிறேன். பாய்.